ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ராஜிபூமி விலாக்ஸ். ஆஃப்டர் லாங் டேஸ் இன்றைக்கி வந்துட்டு ஒரு வீடியோ பார்க்க போகிறீங்க. என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்துட்டு என் ஹஸ்பண்டோட பர்த்டே. இன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு ஒரு என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனுக்காக அவங்க வெளியூர் வந்து போயிருக்காங்க. அவங்க வர்றதுக்கு முன்னாடி இன்றைக்கி நைட் வந்துட்டு அவங்கள வந்துட்டு சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினச்சி வச்சுருக்கேன். எங்கள் அண்ணியுமே ஊர்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ இதுதான் கரெக்டான அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு கேக் கட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு ஷர்ட் பேண்ட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதையும் கொடுத்து அப்படியே செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ நாங்கள் வந்துட்டு அப்படியே ஸ்கூட்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்களுக்கு ஷர்ட் எடுக்கிறதுக்காக அஞ்சாஸ் அப்படின்ற ஒரு கடைக்கு போயிருந்தோம். இங்கே தான் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு எப்போவுமே ரெகுலராக இருப்பாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி ஒரு கடைக்கு போனால் அங்கே வந்துட்டு எங்களுக்கு ஷர்ட்ஸ் வந்துட்டு பிடிக்கல. ஸோ வந்துட்டு அதே கடையில் வந்துட்டு இன்னொரு கடை இருக்குது. அங்கே வந்துட்டு போனோம். ஒரு மாதிரி ப்ளூ மாதிரி, பட் ப்ளூ கிடையாது. இந்த கலர் ஷர்ட் வந்துட்டு எனக்கு பிடிச்சிருந்தது. இதுதான் நாங்கள் வந்துட்டு செலக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஷர்ட்டை வந்துட்டு எடுத்துக்கிட்டு ஆல்ரெடி வந்துட்டு ஷர்ட் பேண்ட் வந்து நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஷர்ட் வந்துட்டு சைஸ் வந்துட்டு ஃபிட் ஆகலன்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ வந்து ஷர்ட் மட்டும் கடையில் வாங்குகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேக் ஷாப் வந்துட்டோம். கேக் வந்துட்டு கட் பண்ணலாம். நைட்டு அவங்க எப்படி வர 12 ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக் கொடுத்துட்டு இந்த தலையில் வைக்கிறது இருக்குது பார்த்தீங்களா, இது வந்துட்டு ஒன்று வாங்கினோம் ஹாப்பி பர்த்டே அப்படின்ற தீமில். அதுக்கப்புறமா வந்துட்டு ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் தான் வந்துட்டு சொல்லியிருந்தோம். அந்த கேக் வந்துட்டு நேம்லாம் எழுத கொடுத்துட்டு அப்படியே நாங்களும் அப்படியே அங்கே இருந்த மாதிரி கேக்கை வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான், அதாவது இருந்த பலூன்ஸ் அப்புறம் இந்த ஹாப்பி பர்த்டே அப்படின்ற ஒரு இதை மட்டும் வச்சு, அதுவே குட்டி தம்பி வேறு இருக்கானா, அவனை வச்சுட்டு நாங்கள் எதுவுமே பண்ண முடியல. போனால் வந்துட்டு நாங்கள் சர்ப்ரைஸே பண்ண முடியல. என் ஹஸ்பண்ட் வந்துட்டு வர்றதுக்கு 2 மணி ஆயிடுச்சு. வந்துட்டு கால் பண்ணுங்கன்னு சொன்னேன். பட் கால் பண்ணல. அப்படியே ஸ்ட்ரைட்டாக மேரேஜ் வந்துட்டாங்க. நாங்களும் வீடியோ கூட எடுக்க முடியல. அவங்க ஏறி வந்ததை ஏறி வராங்க. நான் லைட் ஆன் பண்ணுறேன். அவங்களுக்கு சர்ப்ரைஸ் தெரிஞ்சு, பட் லைட் சர்ப்ரைஸ் ஆனாங்க. என்ன தூங்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அப்புறம் கேக்கு இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் ஹாப்பி ஆகிட்டாங்க. அதுதான் சர்ப்ரைஸ். பட் ப்ராப்பரான வீடியோஸ் தான் எங்களால் எடுக்க முடியல. அதனால தான் சர்ப்ரைஸ் இதாகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னேன். பட் அவங்க சர்ப்ரைஸ் ஆனாங்க. அப்புறம் கேக் கட் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு தூங்க போயாச்சு. அப்புறம் வந்துட்டு மார்னிங் கேக் கட் பண்ணிக்கலாம் புது ஷர்ட்ஸ்லாம் போட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் முடிஞ்சு. எல்லாம் அரகுற உறக்கம். வாங்கினதெல்லாம் மறந்து ஸ்ப்ரே அடிக்கவே இல்லை. ஆமாண்டா, வெடியெல்லாம் வாங்கிட்டு வந்து பகல் அடிச்சுக்கோ. வாங்கணும். ஹாப்பி பர்த்டே சொல்லிடு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்துட்டு புது ஷர்ட் பேண்ட்லாம் வியர் பண்ணிவிட்டு வந்துட்டு நாங்கள் பக்கத்தில் இருந்த விநாயகர் கோவில் போயிட்டு வந்துட்டு ஈவினிங் வந்து வீட்டில் கேக் கட் பண்ணோம் சிம்பிளாக. பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ஒரு வயல்வெளி பிளேஸ்க்கு போயிருந்தோம். அங்கே போயிட்டு டீ குடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு டீ வடை ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு போயிட்டு அங்கே காரை நிப்பாட்டிட்டு இப்படி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கே காஃபிக்கு டீ குடிச்சிட்டு அப்படி நாங்கள் அங்கேருந்து கிளம்பும். அந்த வீடியோ வந்து பார்க்குறீங்க.